ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ரெண்டு விஷயத்த நான் அக்கா கிட்டே சொன்னேன். ஏன்க்கா நீ எதுக்காக என்கிட்ட இத்தனை நாளாக பேசாமல் 2 மாதமாக இருக்கியா அப்படின்னோடனே, ஆமாண்டி, நீங்கள்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கலந்துக்குவேன். இப்போல்லாம் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே புக் பண்ணியிருக்கதெல்லாம் ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை பண்ணலை. வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ சொன்ன அப்படின்னோடனே, இல்லைக்கா உனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இவரே ஒரு லோன் போட்டு தான் வாங்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் போய் புக் பண்ணிட்டு வந்தது அவர் ஃப்ரெண்டோட தான் போய் புக் பண்ணிட்டு வந்தார். அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலைக்கா. சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவர் வாங்குற அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இது மாதிரி நாளைக்கு கார் எடுக்க போகிறோம் வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நானே கூட பேசினேன், நகையெல்லாம் அடகு இருக்குது, இந்த நேரத்தில் கார்லாம் தேவையா அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்காமல் அவர் இது பண்ணுறதுல தான் இதாக இருந்தாருக்கா அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு, நீ ஏதோ சொல்கிற, இருந்தாலும் எனக்கு எவ்வளோ ஒரு மனசு கவலையாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அதெல்லாம் நான் ஒரு இதாக நினைக்கல. எனக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கிறது. அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாமல் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, சில விஷயத்த நம்மளால் யாருக்கும் எதுவும் சரியாக நம்ம செய்ய முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் நான் செய்ய முடியாமல் தான் இருக்குது. இப்போ இருக்கிற நிலமையில யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்க முடியாமல் தானே இப்போ இருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தான் இப்போ நம்ம ஒரு இதுங்கிறது போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அதெல்லாம் நம்ம சிலதை நம்ம யோசிக்காமல் பண்ணாமல் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்ம பார்ப்போம். பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு இதை ஒரு புரிஞ்சிக்காமல் பண்ணுறது தான். புரிஞ்சுக்கிட்டா ஏன் இதுங்கெல்லாம் அப்படி இருக்குங்க அப்படின்னோடனே, அவருமே ஒரு போட்டிக்காக தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போல்லாம் செய்கிறாரு. எதையுமே ஒரு சகஜமாக எடுத்துக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு தேவை, அவர் நினச்ச விஷயங்களை அவர் இது பண்ணணும், அவ்வளோதானே தவிர, அதனால் எதுக்காகவும் நம்ம சில விஷயத்தை நம்ம குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே, பார்ப்போம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எது நடக்குதோ நடக்கட்டும். நம்மளால சகஜமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் இருந்தால் அதை நான் செஞ்சு இது பண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் மனசார ஒரு விஷயத்த ஒரு செய்கிறதுக்கான இதுங்கிறது சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி சரி விடுங்க, நான் எதுக்காகவும் இப்போ நான் செய்யக்கூடிய இதில் இல்லைக்கா அப்படின்னோடனே, சரி நீ விடுடி, அதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேணாம். நடந்தது நடந்து போச்சு, பேசாமல் இருந்துட்டோம், இப்போ தான் பேசிட்டோம்ல, அதையே ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னிச்சு. இல்லை இருந்தாலும் நீ 2 மாதமாக எதுக்காக என் கூட பேசலை, ஏன் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். போன வாரம் கூட அம்மாட்ட சொல்லி வருத்தப்பட்டு அழுதேன். அது சொன்னிச்சு. அதுக்கு அப்புறம் தான் அம்மாவே சொன்னிச்சு, இது மாதிரி நீங்கள் கார் வாங்கின விஷயத்த அவகிட்ட ஒன்றுமே சொல்லிக்கலையா பண்ணலையா, அதாண்டி அவள் கோவமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா என்கிட்ட சொன்னிச்சுக்கா அப்படின்னோடனே, நான் அதுக்காகலாம் கோவமாலாம் இல்லை. இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். டெய்லி ஃபோன் பண்ணுறோம் ஒரு விஷயத்த சொல்லலையே, எடுத்துகிட்டு சொல்கிறாளே